நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சமஷ்டி மற்றும் ஓரளவு மதசார்பற்ற அரசியலமைப்பு அவசியம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ඕලන්දක්කාර ජනතාව අතර ඒ ප්‍රශ්නය විසඳන්නට දේශපාලන විසඳුම් රාශියක් ගෙනාවා. නමුත් අන්තිමට ඒක තහවුරු කෙරුවේ නව ව්‍යවස්ථාවක් තුලින් විවිධත්වය පිළිගන්න බලය බෙදා හරින ஃபெடரல் வியவஸ்தாවක් තුලින්. சமஷ்டி மற்றும் ஓரளவு மதசார்பற்ற அரசியலமைப்பின் மூலம் பல சர்வதேச நாடுகளின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. தென்னாப்பிரிக்கா மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளில் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு இவ்வாறான சமஷ்டி அமைப்பு மூலமே தீர்வு காணப்பட்டுள்ளது. எனவே அவ்வாறான உலக நாடுகளை முன்னுதாரணமாக கொண்டு இலங்கையும் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் சமஷ்டி முறையிலான தீர்விற்கு ஆதரவளித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.